உபாகமம் 32ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட என்ன செய்யுங்க, களி கூறுங்கள். அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழி வாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதில் அளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு அவர் என்ன செய்வார்? பதிலளிப்பார். தமது தேசத்தின் மேலும் தமது ஜனத்தின் மேலும் கிருபை உள்ளவராக இருப்பார். இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்தில் வரும் பொழுது அமலேக்கியர்கள் இஸ்ரவேல் ஜனங்களில் பலவீனமானவங்களை என்ன செஞ்சாங்களாம்? தாக்குனாங்க. தாக்கி அவர்களை கொன்றார்கள். சவுல் முதலாவது ராஜாவாகிறான். ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியன் ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது. அவளோடு கூட என்ன செய்யணும்? போர் செய்யணும். நீ அவர்களை ஒருத்தனையும் உயிரோடு வைக்கக்கூடாது. இதுலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்களுக்கு செய்ததை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நினைவில் வைத்திருக்கிறேன். நான் சொல்கிறேன், அமலேக்கின் ஒருவரை என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. கவனிங்க, அவர் ரத்தத்திற்கு என்ன செய்கிறாரா? பழி வாங்குறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு யாரோ ஒருத்தர் இடைஞ்சல் செய்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு காரியங்களில் அவங்கள துன்பப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்கன்னா கர்த்தர் அதை நினைவில் வச்சிருக்கிறவராக இருக்கிறார். ஆமென். அவர்களுக்காக கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது அவர்களுக்காக பழி வாங்குறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்தில் இருந்தாங்கல்ல. ஆண்டவர் தான் எகிப்துக்கு என்ன செய்கிறார்? அவங்கள யோசேப்பை அனுப்பி, யோசேப் மூலமாக தான் 70 பேராக அவங்க எகிப்து தேசத்துக்கு கடந்து செல்கிறாங்க. கிட்டத்தட்ட சில லட்சங்களாக என்ன செய்கிறாங்க, பெருகிறாங்க. ஆண்டவர் அவர்களை கொண்டு போகும்போது அவருடைய எண்ணம், இருதயம் எல்லாம் ஆண்டவர் சார்ந்து இருந்தது. அப்புறம் நாள் ஆக ஆக யோசேப்பை அறியாத ராஜா ஒருவன் எழும்பும் பொழுது அங்கே இவர்கள் அடிமையாய் மாற்றப்படுறாங்க. அப்பொழுது அவர்கள் வேதத்தை மறந்ததினாலும் கர்த்தரை மறந்ததினாலும் கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்துக்கு என்ன செய்கிறார்? ஒப்பு கொடுக்கிறார். அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு 430 வருஷம் கழிச்சு என்ன செய்கிறாரு? மீண்டும் கொண்டு வராரு. இஸ்ரவேலை 430 வருஷம் அடிமைப்படுத்தினதுக்காக எகிப்தை பழி வாங்குறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, மறுபடியும் கொண்டு வந்து திருப்பியும் 70 வருஷம் அடிமைத்தனத்துக்கு போகிறாங்க. அடிமைத்தனத்துக்கு அவங்க பாபிலோனுக்கு போகிறாங்க. பாபிலோனுக்கு போகும்போது மறுபடியும் பாபிலோன்லேருந்து ஆண்டவர் கொண்டு வராரு. பாபிலோனை மறுபடியும் என்ன செய்கிறாரு? அவர் பழி வாங்குறாரு. அவர் தான் அனுப்புகிறாரு. ஆனால் இவன் எவனும் என்ன செய்யக்கூடாது, அவங்கள ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அவருடைய ஜனங்களை காயப்படுத்தக்கூடாது. அப்படி படுத்தினான்னா கர்த்தர் அதுவரை அனுமதி கொடுத்திருந்தாலும் கூட அவர்களுடைய அந்த நாட்கள் முடியும் பொழுது மீண்டுமா இந்த தேசத்தை என்ன செய்கிறார்? அவர் பழி வாங்குகிறார். அல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் விரோதமாக ஒருத்தர் எழும்புனாங்கன்னா கர்த்தர் அவர்கள் என்ன செய்கிறார்? பழி வாங்குவார். அல்லேலூயா.